ஒரு கதை கேட்போமா? ஒரு ஆற்றுக்கு கரையில் ஒரு தவளையும் ஒரு தேளும் உட்காந்துட்டு இருந்து. ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, அந்த ஆறு நிறைஞ்சு தண்ணி போயிட்டே இருந்து. அப்போ இந்த ஆறை எப்படி தாண்டி மறுகரைக்கு போகிறதுன்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ இந்த தேள் சொல்லிச்சு தவளைட்ட, நீ என்னைய உன் முதுகில் ஏற்றிட்டு அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டுட்டு. உடனே தவளை சொல்லிச்சு, நான் போகிற வழியில் நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் சித்துருவேன்ல அப்படின்னு. உடனே இந்த தேள் சொல்லிச்சு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒருவேளை நீ கூட்டிகிட்டு போகிற வேலை நான் உன்னை கொட்டினேன்னா நீயும் நானும் சேர்ந்து தான் ஆற்றுக்குள்ளே மூழ்குவோம், அதனால் உன்னை நான் கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த தவளையும் அதை நம்பி என்ன பண்ணிச்சுன்னா, தவளையோட முதுகில் தேளை ஏற்றி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆறை தாண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நட்டு ஆற்று பக்கத்தில் போன உடனே இந்த தேள் என்ன பண்ணிச்சு, தவளையை கொட்டிட்டு. உடனே இந்த தவளை கேட்டு, என்ன பண்ணனே, உனக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நீ தீமையாக செய்வ அப்படின்னு. உடனே இந்த தேள் சொல்லிச்சு, அது என்னோட சுபாவம், நான் எப்பயுமே கொட்டுறது தான் என்னோட சுபாவம். ஆனால் உன்னை நான் வேணும்னு இப்போ கொட்டலை, அது என்னோட பழக்கம், அதை நான் என்ன பண்ணிட்டேன் இப்போது, அதனால் உன்னை நான் கொட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 பேருமே சாக போகிறோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. உன்னை இந்த தவளை சொல்லும், ஒன்றுமே பண்ண முடியாது, நான் உனக்கு நன்மை செஞ்சேன், நீ எனக்கு தீமை செய்ய பார்த்த, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 பேருமே சாக போகிறோம் அப்படின்னு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நன்மை செஞ்சுருக்கோம் நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க நமக்கு தீமை செய்யும்போது நாம் அந்த நன்மையை சொல்லி காட்டாமல் உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. தீமை செய்கிறவங்கள எப்படி அந்த இடத்த விட்டு விலக்கணுமோ அந்த மாதிரி கர்த்தர் விலக்குவாங்க. அப்படி கர்த்தர் நம்மளை விட்டு விலக்கும்போது அவங்க கூட நம்ம சேராமல் இருக்கணும். ஓகேவா?